வங்காள இந்துக்களை மதமாற்றம் செய்ய பிரிட்டிஷார் ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட உத்தியை கையாண்டனர். கிறிஸ்தவத்தை ஆங்கிலத்தில் பரப்புவதற்கு பதிலாக அவர்கள் திட்டமிட்டே தாய்மொழியான வங்காள மொழியை தேர்ந்தெடுத்தனர். மொழி மற்றும் கல்வியின் போர்வையில் கிறிஸ்தவ கருத்துகள் மெல்ல மெல்ல வீடுகள், பள்ளிகள் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்குள் நுழைந்து மக்களின் நம்பிக்கைகளை மாற்றுவதற்காகவே விவிலியம், பைபிள் வங்காள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் விவிலியம் வங்காள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டதையும் அச்சிடப்பட்டதையும் பலர் மொழி மற்றும் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பாகவே பார்க்கிறார்கள். இருப்பினும் வரலாறு வேறு ஒரு கதையை சொல்கிறது. உண்மையில் இது ஐரோப்பிய தேவாலயங்கள் மற்றும் விவிலிய சங்கங்களால் திட்டமிடப்பட்ட ஒரு மிஷனரி பிரச்சாரமாகும். இதில் அச்சு இயந்திரம் ஒரு மத பிரச்சார கருவியாகவும் மனநிலையை மாற்றும் கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டது. மார்ச் 18, 1800 அன்று வங்காள புதிய ஏற்பாட்டின் முதல் மாதிரித்தாள் ஸ்ரீராம்பூர் மிஷன் அச்சகத்திலிருந்து அச்சிடப்பட்டது. அடுத்த 32 ஆண்டுகளில் சுமார் 2,12,000 புத்தகங்கள் அங்கிருந்து 45 வெவ்வேறு மொழிகளில் அச்சிடப்பட்டன. வில்லியம் கேரி வங்காள மொழியை மத மாற்றத்திற்கான ஒரு ஊடகமாக தந்திரமாக பயன்படுத்தினார். பிப்ரவரி 7, 1801 அன்று கேரியால் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் முழுமையான வங்காள புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது. வில்லியம் கேரி இந்தியர்களை ஆன்மீக ரீதியில் பார்வையற்றவர்கள் என்று கருதினார். 1792 அவர் எழுதிய புத்தகத்தில் இந்தியர்களை மீண்டும் மீண்டும் நம்பிக்கையற்றவர்கள் அல்லது அஞ்ஞானிகள் என்று குறிப்பிட்டார். சிறு வயதிலிருந்தே விவிலிய கதைகள் பள்ளி பாட புத்தகங்களாக கற்பிக்கப்பட்டன. இதன் மூலம் கிறிஸ்தவ போதனைகள் கிராமம் கிராமமாக பரப்பப்பட்டன. ஆங்கிலேய பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியின் பிரதிநிதியாக ஒரு அந்நிய மொழியில் கிறிஸ்தவத்தை போதிப்பது சாதாரண வங்காள மக்களிடையே ஆழமான செல்வாக்கை ஏற்படுத்தாது என்பதை வில்லியம் கேரி உணர்ந்திருந்தார். எனவே அவர் வங்காள மொழியை தனது முக்கிய ஊடகமாக தேர்ந்தெடுத்தார். பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டியின் பதிவுகளின்படி 1838ஆம் ஆண்டிற்குள் சுமார் 3000 பேர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினர். அவர்களில் பெரும்பாலோர் கிராமப்புற மற்றும் விளிம்பு நிலை சமூகங்களை சேர்ந்தவர்கள். 1871ஆம் ஆண்டின் அறிக்கை கிழக்கு மற்றும் மேற்கு வங்காளம் முழுவதும் இந்த எண்ணிக்கை சுமார் 46,000ஆக உயர்ந்ததை காட்டுகிறது. விவிலியத்தின் வங்காள மொழிபெயர்ப்பு என்பது மொழி சேவையோ அல்லது இலக்கிய வளர்ச்சியோ அல்ல. இது அந்நிய ஆட்சியின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நுணுக்கமான கலாச்சார மற்றும் மத ஊடுருவல் ஆகும். அதனால்தான் இன்றும் ஒரு முக்கியமான கேள்வி எஞ்சியுள்ளது. வங்காள மொழி வளர்ச்சி குறித்த இந்த கதை உண்மையிலேயே அந்த மொழிக்கான வெற்றியா அல்லது இந்து சமூகத்தின் மீது கிறிஸ்தவ நம்பிக்கைகளை திணிக்கும் முயற்சியா என்பது.